ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நல்லா இருப்பீங்க. நான் உங்கள் செஃப் கலீத். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபுட் மூமெண்ட்ஸ் 306. ஸோ இன்றைக்கி பாருங்கள், சிக்கன் லாலிபாப் எப்படி நல்லா சூப்பராக இது க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இது வந்து சிக்கன் விங்ஸ், அதாவது அந்த கை பாதி இது இப்படி உரிச்சிடணும். ஒவ்வொரு பீஸ் ஆகிட்டு 10 பீஸ் வச்சுருக்கேன். குவான்டிட்டி உங்கள் தக்கன நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. சால்ட் உங்கள் டேஸ்ட்டு தக்கன நீங்கள் மெயினாக போட்டுக்கோங்க. ஸோ இதுவரை யாரெல்லாம் சேனலில் புதுசாக இருக்கிறீங்க கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த அழகான அப்டேட்கள்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஸோ இந்த சிக்கன் பீஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 சைடை கட் பண்ணிவிட்டு இப்படி அழகாக உரித்து வச்சிடலாம். ஒவ்வொரு பீஸ் ஆகிட்டு ஸோ இது எல்லாமே உரிச்சாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கத்தி ஏதாவது வச்சுட்டு இந்த மாதிரி லேசாக தட்டி விட்டுறணும். ஸோ இந்த பார்த்தீங்களா, இது ஒவ்வொன்றா தட்டியாச்சு. இப்போ இது நல்லா அழகாக திரும்ப ஒருக்கா வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். அடுத்தது தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 2 கரண்டியோட சில்லி பவுடர் போட்டுக்கலாம். பிளாக் பெப்பர் ஒரு 1/2 கரண்டியோட பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 பல்லு பூடு நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி போடுங்க. இஞ்சி பூடு பேஸ்ட்டு போட வேண்டாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக நறுக்கி போடுங்க. அடுத்தது ஒரு சின்ன துண்டு இஞ்சி பாருங்கள், நல்லா நைஸாக பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதே அப்படியே ஆட் பண்ணிடலாம். அடுத்து மல்லியில காம்பு நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மல்லியில காம்பு அப்படியே ஆட் பண்ணிடலாம். அடுத்தது 1 கரண்டி அளவு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது லைட்டாக சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம். அடுத்தது ஒரு 1/2 லெமன் புளிஞ்சு அப்படி ஊற்றிடலாம். அடுத்தது 1 கரண்டி அளவு மைதா, 1 கரண்டி அளவு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். சரியா, கரண்டி பார்த்துக்கோங்க, கொஞ்சம் பெரிய கரண்டி ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த அளவு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு ஸ்பைசஸ் ரொம்ப ஆட் பண்ண தேவையில்லை. இது நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் மெரினேஷனுக்கு விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா அழகாக பிடிச்சி அப்படி ஒவ்வொரு பீஸாக ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில் வந்து மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஹீட்டு வேண்டாம், கொஞ்சம் லோ ஹீட்டில் இது ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, சூப்பர். நான் பாருங்கள், இது நல்லா முறுமுறுன்னு சூப்பராக கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிட்டு இப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம். எப்படி லாலிபாப் பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரேட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடையிலேருந்து லாலிபாப் எல்லாம் வாங்கி கொடுக்குறதோட இந்த மாதிரி சிக்கன் லாலிபாப் சிக்கனில் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன பிள்ளைகள். ஸோ ஓகே டியர் வியூவர்ஸ், நல்லா அருமையான சூப்பரான சிக்கன் லாலிபாப் ரெடியாக இருக்குது. நல்லா மணமாக இருக்குது. அதாவது இஞ்சி பூடெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே அந்த வாசம் வந்து ரொம்ப தூக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதே மாதிரி அருமையான ரெசிபிகள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரியா, வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட அன்பான கமெண்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இதே மாதிரி அடுத்த அழகான ரெசிபியோட உங்களோட சந்திச்சுட்டே இருப்போம். அதுவரை ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.